ஹலோ கைஸ் நண்பர்களே, தற்போது சத்ரியன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாம் இப்போ இன்றைக்கி பார்க்குற வீடியோ என்னென்னா, கோழி குஞ்சுகளுக்கு சத்தான உணவுகள் என்னென்ன அவை எதுன்னு பார்க்கலாமா? இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கோழி குஞ்சுகளாம் சத்தான உணவை எடுத்துக்கணும். ஏன்னா வெயில் காலத்தில் நல்ல ஊட்டச்சத்தாகவே இருக்கணும். அதுக்காக நாங்கள் பார்த்திங்கன்னா கேழ்வரகு, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பரிசி, இது போக சத்தான ஊட்டச்சத்துக்கு பப்பாளி பழம், தக்காளி ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்ப்பு சக்தி எதிர்க்கிறதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, எதை வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டைமை நீர் சத்தான பப்பாளி, தக்காளி, உங்களுக்கு எது நீர் சத்து காய்கறி பழங்கள் இருக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி வெய்ய காலத்தில் போட்டு அதை நோவு தாக்கி இறந்துருச்சு. ஒரு 40 ரூபாய் இறந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, முன்கூட்டியே அரிசி இப்போ போடுறதில்ல. கேழ்வரகும் கம்பரிசி மட்டும், நீர் சத்து பப்பாளி, சின்ன வெங்காயம், இது போன்ற உணவு தானியங்கள், சத்தான பழங்காய்கள் தான் கொடுக்குறோம். இது மாதிரி கொடுத்தோம்னா அதுக்கு நோய் தாக்குறதுலேருந்து எதிர்ப்பு சக்தி வந்துடும். ரெண்டாவது, இதுக்கு ஒரு வேளையை முட்டை இருந்துச்சுன்னா டெய்லியும் ஒரு 2 முட்டை வேய்ச்ச முட்டை கொடுக்கலாம். கருவு முட்டை சிறிதாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ண கொடுக்கலாம்னா, எதிர்ப்பு சக்தி இருக்கிறது மீன் கருவோட குஞ்சு, அது வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு கொடுக்கலாம். நமக்கு எதுக்குன்னா, எதிர்ப்பு சக்தி கோழி குஞ்சுக்கு அதிகமாக வேணும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு சளி, மூச்சு விடுறது சிரமம், இது போன்ற நோய் தாக்குதல் இருக்கிறது எதிர்க்கிறது. இது போன்ற மீன் கருவாட்டு குஞ்சு, அப்புறம் நிலக்கடலை ஒரு டெய்லி ஒரு 20 பருப்பு கொடுத்தோம்னா நமக்கு கோழி குஞ்சு சத்தான எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும். உடலில் வெப்பம் தணிக்கிறதுக்கு பல வகைகளில் நீங்கள் எதை வேணாலும் கொடுக்கலாம். நான் என்கிட்ட இருந்த மரத்தில் இருந்த பப்பாளி, வீட்டில் இருந்த தக்காளி, இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் இது மாதிரி கோழி குஞ்சு உணவுகளுக்கு சத்தான உணவுகளை நீங்கள் வழங்க. எந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தண்ணி வெயில் காலத்தில் அதிகமாக வைங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி வைக்கணும். ஒரு இடத்துலனா கோழி குஞ்சு ஒரு இடத்துல நிற்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே தண்ணியை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருப்பேன். எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே கோழி குஞ்சு எங்கே நிலம் இருக்குதோ அங்கே தண்ணி அந்தந்த இடத்துல வைக்கணும். நாங்கள் அதுபோல் வெயில் காலத்தில் வெளியில் கோழி குஞ்சுகளை விடக்கூடாது. ஏன்னா ஹீட்டு தாக்குச்சுன்னா, இப்போ 105 டிகிரி அடிக்குது. நாம்ளே தாக்கு பிடிக்க முடியல, கோழி குஞ்சு எப்படி தாக்கு பிடிக்கும்? அதனால் நிழலில் ஈரப்பதமாகிற ஏரியாவாக வச்சு வளர்த்தணும். நீங்களும் சத்தான உணவுகளை அரிசி இதுக்கு மெயினாக தவிர்த்துருங்க. கம்பரிசி, கேழ்வரகு இது மட்டும் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் சத்தான உணவு நிலக்கடலை, பப்பாளி, தக்காளி, பழம் வகைகள்லாம் ஊட்டச்சத்தாக நீங்கள் வளங்க. கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக நல்லா விளையாடிட்டு இருக்கோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கோழி குஞ்சு சத்தான இதாக வளர்த்துங்க. நன்றி, வணக்கம். சத்ரியன் மீடியா.